ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு முறை கூட இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக தெரிந்தெடுத்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் அதிகமாக அறிந்த பலரால் பேசப்படுகின்ற ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 13. 1 கொரிந்தியர் 11 என்று சொல்லுகிற வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இது ஒரு அன்பை குறித்து எழுதப்பட்ட ஒரு மிகவும் அருமையான ஒரு கவிதை என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், a hymn of love. ஒருவேளை if you try to read this chapter in isolation, you will learn a lot of things from that about love. ஆனாலும் நம்ம ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, it is not a just a chapter that stands alone. ஒரு தனியாக நிற்கின்ற ஒரு அதிகாரம் அல்ல. ஒரு நீண்ட கடிதத்தின் இறுதி பகுதிக்கு சற்று முன்பாக காணப்படுகின்ற ஒரு வேத பகுதி தான் இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம். பல வேளைகளில் 1 கொரிந்தியர் 13 நம்ம தனியாக வாசிக்கின்ற வேளையில் அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்வதை காட்டிலும் முழு அதிகாரத்தோடு 1 கொரிந்தியர் முழு புஸ்தகத்தையும் வாசிக்கின்ற வேளையில் அதன் பிற்பகுதிகளில் அது முன்பகுதியில் நாம் வாசிக்கின்ற வேளையில் எதற்காக பவுல் இந்த காரியங்களை எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒருவேளை உங்கள் கையில் ஒரு 16 பக்கம் உள்ள ஒரு லெட்டர் இருக்கும்போது, if you try to go to the 13th page and read that and try to understand the letter, you may not get the full essence of the letter. அதுதான் பல நேரங்களையும் நம்மளும் 1 கொரிந்தியர் 13 மாத்திரம் பார்க்குற வேளையில் நடக்கிற ஒரு காரியம். இந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்கின்ற வேளையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதன் பின்னணியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக இது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, இந்த 3 காரியங்களை நாம் புரிந்து கொண்டு வந்தால்தான் இந்த அதிகாரத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவராமே நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு வேத தெளிவை நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முதலாவதாக யாருக்காக எழுதப்பட்டது என்று நான் சொல்கிற வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இது கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொரிந்து பட்டணம் என்பது கிரேக்க நாட்டில் காணப்பட்ட ஒரு நகரம். இட்ஸ் அ வெரி பிக் மெட்ரோபோலிஸ். பல என்ன சொல்லக்கூடிய இட் இஸ் லைக் ஒரு கமர்ஷியல் சென்டர், பல வியாபாரங்கள் நடக்கின்ற ஒரு கேந்திரம், ஒரு முக்கியமான ஒரு துறைமுக பட்டணமாக ஒரு காணப்பட்டபடியினால் இதன் வழியாக வணிகர்கள் கடந்து செல்கிற ஒரு காரியங்கள் காணப்பட்டபடியினால் மிகுந்த ஒரு செழிப்பான ஒரு நகரமாக அது காணப்பட்டது. மாத்திரமல்ல, கேளிக்கை, விபச்சாரம், இன்னும் பலவிதமான மோசமான காரியங்களுக்கு அது ஒரு தலைநகரமாக இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அந்த நாட்களில் ஒருவன் ஊதாரித்தனமாக மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தான் என்றால் அவனை பார்த்து அந்த நாட்களில் அவர்கள் சொல்கின்ற ஒரு பதம் என்னவென்றால் கொரிந்தோசோமை என்று சொல்வார்கள். கொரிந்தோசோமா என்றால் அதன் பொருள் டு ஆக்ட் லைக் எ கொரிந்தியன். அவ்வளவாக ஒரு தரம் தாழ்ந்த ஒரு ஊதாரித்தனத்துக்கு பெயர் பெற்ற ஒரு நகரமாக இந்த கொரிந்து பட்டணம் காணப்பட்டது. இந்த பட்டணத்தில் கிபி 51-52 ஆண்டுகளில் பவுல் அடியார் அங்கு தங்கி இந்த சபையை ஸ்தாபித்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தை வாசிக்கின்ற வேளையில் இதை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் அங்கு இருக்கின்ற வேளையில் ஆக்கிலா பிஸ்கிலா என்று சொல்கின்ற 2 கூடார தொழில் செய்கின்ற ஒரு தம்பதியினரோடு இணைந்து ஊழியம் செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இருக்கின்ற வேளையில் 18 மாதங்கள் அவர் இங்கே இருக்கிறாரு. அவர் அங்கே இருக்கிற டைமில் ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர்களிடம் பவுலுடன் சொன்ன ஒரு காரியம், பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் இரு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு வரும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவது இல்லை. பாருங்க, பவுல் ஒருவேளை அங்கே இருக்கின்ற வேளையில் பல விதமான பிரச்சனைகளை சந்தித்தது நாம் அப்போஸ்தலர் 18 வாசிக்கலாம். யூதர்களால் பிரச்சனை, பல விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற வேளையில் தளர்ந்து போய் பவுல் காணப்படுகின்ற வேளையில் தேவன் தரிசனமாகி தைரியமாக மௌனமாகிறாது என்று உண்மையில் யாரும் கைகளை போட போவதில்லை என்று உறுதி கொடுத்தது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லி ஒரு காரியம், மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. எந்த பட்டணத்தில்? ஊதாரித்தனத்துக்கு பெயர் பெற்ற, மற்றபடியும் பலவிதமான கேளிக்கை,
இன்னும் விபச்சாரம், விக்கிரகாராதனை இதை போன்ற காரியங்கள் காணப்பட்ட அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி கூறினார். சரி, ரெண்டாவது ஒரு கேள்விக்கு நம்ம பார்த்துட்டோம், யாரால் எழுதப்பட்டது என்று பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியம், மிகவும் முக்கியமான ஒரு காரியம், எதற்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது. கிபி 52 பவுல் அங்கு அந்த கொரிந்து பட்டணத்தை விட்டு வந்து விட்டார். இது ஒரு யூரோப்பில் காணப்பட்ட ஒரு நகரம். கிபி 56 பார்க்கின்ற வேளையில் பவுல் எபேசு பட்டணத்தில் காணப்பட்டார். எபேசு பட்டணம் என்பது ஆசியன் தேசத்தில் காணப்பட்ட ஒரு பட்டணம். நமக்கு அறிந்திருக்கிற எபேசியரோட புஸ்தகம் எல்லாம் அந்த சபைக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எபேசு சபையில் அவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவருக்கு ஒரு அறிக்கை வந்து சேர்ந்தது. ஒருவேளை 1 கொரிந்தியர் 16 சொல்லப்பட்டது போல ஒரு 3 பேரால் அது கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அந்த அறிக்கை கண்ட காரியங்கள் பவுலை திடுக்கிட வைத்தது. குலவையாள் என்ற ஒரு வீட்டார்கள் எடுத்து அந்த அறிக்கை அவரிடத்தில் வந்தது என்று நாம் வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை வாசிக்கின்ற வேளையில் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இந்த குலவையாள் வீட்டார் என்ன காரியத்தை குறித்து பவுலுக்கு சொல்லி பவுல் எதனால் திடுக்கிட்டார், அல்லாவிட்டால் எதனால் பவுல் மிகவும் அதிர்ச்சியுற்றார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பவுலை குறித்து ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், பவுல் ஒரு சபையில் இருக்கின்ற வேளையில் அவர் எப்படியாக அந்த சபை கட்டப்படுகின்ற வேளையில் எப்படியாக இருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 20 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் 31 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் எபேசு சபைக்கு சொன்ன ஒரு காரியம் அது நிச்சயமாக கொரிந்து பட்டணத்துக்கு பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்கிற வேளையில், நான் 3 வருடமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு நான் புத்தி சொல்லி வந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். Paul gave a focus, or Paul had focus for individuals. அவனவனுக்கு புத்தி சொல்லி வந்ததை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். So that is the approach of Paul when he builds a church. ஒரு சபை எழுப்புகின்ற வேளையில் தனிப்பட்ட நபர்களிடம் கவனம் செலுத்தி அவர்களை புத்தி சொல்லி அவர்களுக்காக இடைவிடாமல் இரவும் பகலும் கண்ணீரோடு ஜபித்து அவர்களுக்காக காத்திருக்கின்ற ஒரு பவுல். அப்போ பவுலோட அந்த கரிசனை உங்களுக்கு தெரியும். ஒரு சபையை குறித்து பவுலுக்கு எவ்வளவு கரிசனை காணப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கொரிந்து பட்டணத்தை குறித்து அவர் கேட்ட காரியங்கள் அத்தனை அவரை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு காரியமாக அல்ல. மிகவும் மோசமான ஒரு அறிக்கை. அப்படி என்னதான் அந்த அறிக்கையில் இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டும்னால், பல அடுக்கடுக்காக பல காரியங்களை நீங்கள் வாசிக்க நேரிடலாம். ஆனால் I just want to focus a few things. I don't want to talk about the whole thing. As I want to make it very clear, this is not a full commentary on 1 Corinthians. My objective is 1 Corinthians 13. ஆனால் நான் சொன்னது போல இந்த பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் 1 கொரிந்தியர் 13 நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே ஒரு சில காரியங்கள் மாத்திரம், ஒரு சில சபையில் காணப்பட்ட பிரச்சனைகளை மாத்திரம் நான் சொல்லி அந்த அதிகாரத்துக்கு நேராக கடந்து போக நான் ஆசிக்கிறேன். முதலாவதாக அந்த சபையில் காணப்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்றால் குரூப்பிசம், பிரிவினைகள். ஒருவேளை நம்ம சபைகளில் இந்த நாட்களில் காணப்பட்டால் ஒரு கூட்டத்தார் பவுலை பார்த்து சொல்கிறார்கள், குலவையாள் வீட்டாரால் சொல்லப்படுகிறது, ஒரு கூட்டத்தார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் பவுலை சேர்ந்தவன். மற்றொரு கூட்டத்தார் நான் கேபாவை, அதாவது பேதுருவை சேர்ந்தவன். மூன்றாவது ஒரு கூட்டம் நான் அப்போலோவை சேர்ந்தவன். நான்காவது ஒரு கூட்டம் நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. டிப்ளமேட்டிக்காக எப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுலா சிலுவையில் அறையப்பட்டான், உங்களுக்காக பவுலா சிலுவையில் அறையப்பட்டான். ஏன் அதை டிப்ளமேட்டிக் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை அவர் பேதுருவா அல்லது கேபாவா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று ஒருவேளை எழுதியிருந்தால் உடனே அங்கிருந்து லெட்டர் பேதுருக்கு போயிருக்கும். பேதுரு பாருங்க, பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, நீரா சிலுவையில் அறையப்பட்டீர் என்று உங்கள் மிகவும் கேவலமாக இந்த கடிதத்தில் எழுதியுள்ளார் என்று ஒரு லெட்டர் பறந்திருக்கும். லைக் நான் சொல்கிற பாலிடிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு பவுலுக்கு ஒரு லெட்டர் போயிருந்தாலும் அவர் அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா 2 பேதுருவை நாம் வாசித்து பார்த்தால் அதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடும். எது எப்படியாக இருந்தாலும் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். It is Christ who died. Why do you want to take a focus from the head and follow the leaders who are made to be shepherds by
the head, the Christ. கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட மெய்ப்பர்களை நீங்கள் தலைவராக கொண்டு தலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பல நேரங்களில் ஏன் விட்டுவிடுகிறீர்கள் என்று ஒரு ஆதங்கத்தோடு பவுல் அங்கு சொல்வதை நாம் கேட்கலாம். சரி, பிரிவினை காணப்பட்டது என்று நாம் காண்கிறோம். இரண்டாவதாக காணப்பட்ட ஒரு காரியம், அஞ்ஞானிகள் மத்தியிலும் காணப்படாத ஒரு விபச்சார பாவம். அஞ்ஞானிகள் என்று சொல்கிறவர்கள் ஜென்டைல்ஸ், அதாவது சரியான ஒரு கலாச்சாரம் இல்லாத, பண்பாடு இல்லாத பல கூட்டம் ஜனங்கள் அங்கு இருந்ததை நாம் ஒரு வேளை காணலாம். கொரிந்தோடைய பாப்புலேஷன் பார்க்கின்ற வேளையில் ஒரு 2/3 என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அடிமைகளாக காணப்பட்டார் என்று நாம் சரித்திரத்தில் நாம் காணக்கூடும். அப்படிப்பட்ட பண்பாடு இல்லாதவர்கள், கலாச்சாரம் இல்லாத ஜனங்கள், அவர்கள் மத்தியில் கூட காணப்படாத விபச்சார பாவம் எங்கே காணப்பட்டது என்றால் சபைக்குள்ளாக காணப்பட்டது. You may think it's just a rotten apple in a basket. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காரியம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் சபை இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. நீங்கள் இந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது சரியல்ல என்று பவுல் மிகவும் ஆதங்கத்தோடு எச்சரிப்பதை நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் காணலாம். What is happening? Paul has not given an explanation, but we can understand one thing. இந்த நாட்களிலும் பல வேளைகளில் சபைகளில் காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு காரியம், அதாவது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியம், கிருபை என்ற பெயரில் பாவத்தை அனுசரித்து போகின்ற ஒரு காலம். What I'm trying to say is, any sinner can come to Christ. There is no question over that. But can they still remain as a sinner after coming to know Christ is the question. நாம் நினைக்கிறோம் கிருபையின் காலத்தில் இப்பேற்பட்ட பாவியானால் வருவது மாத்திரமல்ல, அப்பாவத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டு சபை இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் பவுல் எச்சரிக்கிறார், அந்த பொல்லாங்கனை தள்ளி போடுங்கள் என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று மிகவும் கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பதை யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். Why? Paul is very clear. ஒரு சிறிய ஒரு புளித்த மாவு முழு மாவையும் புளித்து போக கூட செய்யக்கூடும் என்பதை பவுல் அறிந்திருக்கிறபடியினால் அந்த மனிதனை, அந்த பொல்லாங்கனை சபையை விட்டு தள்ளி போட வேண்டும் என்று பவுல் எச்சரிப்பதை நாம் காணலாம். நம்ம இதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பு, இயேசு கிறிஸ்து அன்பு. பாருங்க, இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டு இருக்காங்க, இவ்வளோ அசிங்கமான காரியம்லாம் செய்யறான். ஆனால் பாருங்க, அவனும் எங்கள் சபையில் வச்சிருக்கிறோம். ஏன்னா அவங்க நாங்கள் ரொம்ப அன்பானவங்க தான், கிறிஸ்தவர்கள் அன்பானவங்க தான், சத்துருக்களை சிநேகிக்கும் எல்லாம் உண்மைதான். ஆனால் சில காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுறாரு, வெளியே இருக்கிறவங்களை நியாயம் தீர்க்க நான் சொல்லலை, சபைக்குள்ளே காணப்படுகின்ற காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்லுகிற வேளையில் உங்களுக்கு அது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடும். கோர்ட் கேசஸ். ஏன்னா சபைக்குள்ள ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனுக்கும் வழக்குகள். இந்த வழக்குகளை தீர்த்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இதை சொல்லி போகிறேன். டைட்டஸுக்கும் ஆமோஸுக்கும் கேஸ் யாருக்கு முன்னாடி ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். டைட்டஸ், இந்த ராமகிருஷ்ணன் எங்கே இருக்காருன்னு பைபிளை தேடாதுங்க. பட் ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல். So that is the problem with the church. The church had problems, and there was like what is absent is the concern for each other and concern for Christ, who is being brought to a bad அவருடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதை குறித்து யாருக்கும் கவலையற்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறியலாம். மூன்றாவது, நாம் காண்கிற வேளையில் விக்கிரகாராதனை காணப்பட்டதை நாம் அறியலாம். விக்கிரகங்கள் முன்பாக படைக்கப்பட்ட காரியங்களை சாப்பிடுவதில் அங்கு பிரச்சனைகள் காணப்பட்டதை அறியலாம். இன்னும் கம்யூனியன் எடுக்கின்ற வேளையில் வந்து பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளாக நீங்கள் பார்த்து வருகின்ற வேளையில் என்னுடைய கவனத்தை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நான் திருப்புகிறேன். நம்ம சொன்னது போல பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு சில முக்கியமான காரியங்கள், அது மிகவும் முக்கியமானது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், 1 கொரிந்தியர் 12 பிரச்சனையா? 1 கொரிந்தியர் 12 சொன்னாலே நாங்கள் துள்ளி சொல்லுவோமே, அது என்னது என்ற ஆவின் வரங்கள் காணப்படுகின்ற 9 வரங்களை பவுல் அழகாக சொல்லியிருக்கின்ற ஒரு அதிகாரம் அல்லவோ என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்கணும், பவுல் அந்த சபையிலேருந்து கடந்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 52 போகிறாரு, 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஏன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் மூலமாக ஆவியின் வரங்களை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு.
ஆவியின் வரங்கள் என்று சொல்கிற வேளையில் ஆவியான ஒருவரே ஊழியங்கள் பலவிதமான ஊழியங்கள் காணும், வரங்கள் பல உண்டு என்று பவுல் சொல்லிவிட்டு அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டது என்று நான் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வேளை, வரத்தை குறித்து சொல்கிற வேளை நம்ம மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஒருவனுக்கு, நல்லா பார்த்துடுங்க வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு விசுவாசம், வேறொருவனுக்கு சுகமளிக்கும் வரம், வேறொருவனுக்கு அதிசயங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு என்ன பற்பல பாஷைகள், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் செய்தல். ஏன் பவுல் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இது, இன்னொருத்தருக்கு வேறொருத்தருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 வரங்களையும் பார்த்தீங்கன்னா 9 பேருக்குன்னு சொல்றாரு. ஐ எம் நாட் ட்ரைங் டு டெல் ஆல் 9 gifts or more than one gift will be with one person. That is not my argument. அதல்ல நான் சொல்ல வருகிறது. ஏன்னா நமக்கு நன்றாகவே தெரியும், பவுலிடத்தில் பல இந்த சொல்லப்பட்டது 9 வரங்களில் பல வரங்கள் பவுலிடம் அல்லாவிட்ட பேதுரு போன்ற அப்போஸ்தலர்களில் காணப்பட்டதை நாம் அறியலாம். பவுல் அதை சொல்ல வரல. பவுல் சொல்ல வரக்கூடிய காரியம், சபையில் காணப்பட்ட வெவ்வேறு வரங்கள் உடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து they become one in the body of Christ. தேவனுடைய சரீரம், ஒரே சரீரத்தில் இந்த பல வரங்கள் பெற்றவர்கள் பல அவயங்களாக காணப்படுகிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்கள். he is using an analogy of body having different organs like eye, ears, legs, hand, head. இதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த 1-12 அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் எதற்காக பவுல் இவ்வளவு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், காணப்பட்டது 2 பிரச்சனைகள். முதலாவது பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் இவ்வாறாக நாம் வாசிக்கலாம். காதானது நான் கண்ணாயிராதபடியால் நான் சரீரத்தின் அவயம் அல்ல. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லை சொல்ல போனால் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் பொறாமை அவன்கிட்ட இருக்குதே. நான் கஷ்டப்பட்டு 1 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணுறேனே, கஷ்டப்பட்டு தானே நான் போதிக்கிறேன். ஆனால் பாருங்க, அவள் வாரம் ஒரு 3 நிமிஷத்தில் படப்பட இதெல்லாமோ தீர்க்க தரிசனம்னு சொல்கிறான். எல்லாரும் அவன் பின்னால் தானே போகிறாங்க. அப்போ நான் இருந்த எதுக்கு? சபையில் நான் இருந்த எதுக்கு? நான் போதகனாக இருந்து நான் நேரத்தை செலவழித்தேன்னு நான் தேவையில்லை. இருந்தால் எனக்கு தீர்க்க தரிசனம் வரும், இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை. அடுத்த ஒரு கூட்டத்தை பார்க்கின்ற வேளையில் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற வேளையில், கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது காலை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இங்கே பாருங்க, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரனுக்கு சுகம் அளிக்கும் வல்லமை. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சபையில் எல்லாரும் ஒரு எதுக்குன்னு சொன்னால் சுகம் பெறுவதற்காக. சும்மா பிரசங்கம், அது இது பைபிள் வியாக்கியம், அது இது சொல்லி எல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தே கம் ஃபார் ஹீலிங். பீப்புள் வாண்ட் டு பி ஹீல்ட். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பதற்காக வருகிறார்கள். வேத வசனத்தை போதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான ஒரு காரியம். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கிட்ட இருக்க வரம் தான் பெரிய வரம், உன்கிட்ட இருக்கிறவுடைய வசனம் வார்த்தை தேவையில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, பவுல் என்ன சொல்லாருன்னா, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, சரீரம் முழுவதும் காதானால் மோப்பம் எங்கே என்று கேட்கிறார். சப்போஸ் என் உடம்பு ஃபுல்லாக கையாக இருந்துங்கன்னு சொல்லலாம், நீங்கள் என்ன எப்படி கூடுவீங்க? ஜெயதிஷ்னு கூடுவீங்களா, ஆக்டோபஸ்னு கூடுவீங்களா? யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை எனக்கு 10 தலை இருந்துன்னு வச்சுடுங்களேன். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிட்னாப் கேஸில் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க இல்லையா? 10 தலை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, 10 கை இருந்தாலும் இல்லை. அவயங்கள் கொடுக்கப்பட்டது அவர் சரீரத்தின் பிரயோஜனத்திற்கென்று. சரீரமாகிய கிறிஸ்து சபையில் வரங்களை கொடுத்தது ஒரே ஒரு நோக்கம், சபை மேம்படுவதற்காக. ஃபார் தி எடிஃபிகேஷன் ஆஃப் த சர்ச். சபை சுத்திகரிப்பு அல்லாவிட்ட சபை மேம்படுதல் மாத்திரம் அல்ல, இது சபையில் காணப்படுகின்ற இந்த வரங்கள் தேவனை அறியாத, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் இந்த காரியங்களை காண்கின்ற வேளையில் ஈர்க்கப்பட்டு வசனத்தின் மூலமாக தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால் கொடுக்கப்பட்டது. வசனம்தான் நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்துமே அல்லாமல் அற்புதங்களும் அதிசயங்களும் சுகமளிக்கும் வல்லமையும் அல்ல.
You may get physically enlightenment, you may get physical healing, but that is not going to help you for a spiritual life. ஆவிக்குரிய காரியங்களில் அது உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல, அற்று போகிவிடும். சரி, பவுல் இதெல்லாம் சொல்லிட்டு வருகிற வேளையில் எல்லா காரியங்களும் சொல்கிறார். பல விதமான பிரச்சனைகளை பேசினதை நம்ம பார்க்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழியை சொல்கிறாரு. ஒரு இதில் சொல்கிறாரு, அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்போம்னு சொல்கிறாரு, பொல்லாங்கனை தள்ளி போடுங்கன்னு சொல்கிறாரு, இல்லைனா நீ இந்த வரத்தை நாடுன்னு சொல்ல, இப்படி பல காரியங்களை சொல்லிட்டு Paul would have become like Paul has become very tired when he reached chapter 12. என்ன எல்லாமோ சொல்லி பார்த்தாச்சு. கடைசி வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் பார்க்கின்ற வேளையில் அது 31ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு காரியம், 13ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் அவர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இனி என்ன சொன்னார்னா, இனி அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் ஃபினிஷ்ட், இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கு சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லிட்டு தான் இஸ் கம்மிங் டு திஸ் பியூட்டிஃபுல் ஹிம் ஆஃப் லவ். நேசப்பாடல் இல்லை அன்பின் கீதம் என்று எப்படி வேணால் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆனால் அதை சொல்ல முன்னாடி அது பின்னணியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். A church which had n number of problems, a church which was given n number of solutions, but whatever be the solution, there is only one supreme solution, and Paul is going to talk about that supreme solution in the next chapter. With that, 1 கொரிந்தியர் 13 உள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். முதலாவது நாம் காண்கின்ற ஒரு காரியம், ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியங்கள் இருக்கு இல்லையா. 1 கொரிந்தியர் 13 பார்க்கின்ற வேளையில் பவுல் என்ன சொல்றா பாருங்க, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், என்னவா, மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். ஒருவேளை ஒரு தகரத்தை எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கோவிடை விரட்டுறது இன்னைக்கு எப்படி சத்தம் உண்டாக்கி கோவிடை விரட்டினா எவ்வளோ பிரயோஜனம் இல்லாமல் போனதோ, அதை போல பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல இருப்பேன். எப்படி இருப்பாரா, சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்னு சொல்கிறார். இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் இஃப் ஐ ஹாவ் த டேலண்ட் டு ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இஃப் ஐ கேன் ஸ்பீக் த டங்ஸ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ், ஸ்டில் இஃப் ஐ டோன்ட் ஹாவ் லவ் ஐ ஆம் டோட்டல் வேஸ்ட். இதுதான் பவுல் முதல்ல சொல்கிறார், ஸ்பீச். ரெண்டாவது காண்கிற காண்டியம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். முந்தின அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் 3 விதமான வரங்களை நாம் பார்க்கலாம். தீர்க்க தரிசன வரம், அறிவு, மூன்றாவது நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் விசுவாசம். சரி, 3 காரியங்கள் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தும் சகல அறியத்தக்கதாக ரகசியங்களை அறியத்தக்க அறிவையும் அறிந்தாலும், அடுத்த விசுவாசத்தை பாருங்க, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்னிடத்தில் காணப்பட்டாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இராது. ஒருவேளை இந்த கிஃப்ட் எல்லாம் பவுல் பார்க்கின்ற வேளை இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் யூ வில் நெவர் see the word Father, Son, Holy Spirit. இந்த 3 நீங்கள் பார்க்க முடியாது, எங்கேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தா பவுல். அவரை வச்சு தான் சொல்கிறாரு. சொல்ல போனால் அவர் ஒரு தன்னை சொல்கிறது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அகெயின் லைக் மேபி ஃபார் த டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ், யூ டோன்ட் வாண்ட் டு புட் அதர்ஸ் நேம் தேர். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் எனக்கு ஒருவேளை இந்த வரம் இருந்தால், அந்த வரம் இருந்தால், இது இருந்தால், அது இருந்தால், எல்லாம் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிற வேளையில் கொஞ்சம் கூட நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம். அது என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறாரு, எனக்குள்ள காரியங்களை நான் அன்னத்தானம் பண்ணினாலும், என்னெல்லாம் அன்னதானம் பண்ணுறாரு, சரீரத்தை அன்னதானம் பண்ணுறாரு, தனக்குள்ளது எல்லாவற்றையும் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்குறாரு, தன்னுடைய இது எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் அவர் செய்கிறாரு. பட் த ப்ராப்ளம் இஸ், இஃப் ஹி டசன்ட் ஹேவ் லவ், இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஒருவேளை எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்தாலும், அது சபைக்கு ஒருவேளை பிரயோஜனமாக இருந்தாலும் எனக்கு அது பிரயோஜனமாக இராது என்று பவுல் சொல்கிறார். அடுத்து இங்கே பார்க்கின்ற வேளையில் பவுல் சொல்கிற ஒரு காரியம், எது எனக்கு ஐ ஆம் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் கிரைஸ்ட். உங்களில் பலர் டெய்லி பிரெட் வாசிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அவர் டெய்லி பிரெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிமா என்ற ஒரு சீரிய ஒரு பெண்ணை குறித்து ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்ட காரியம் எத்தனை பேர் நீங்கள் வாசிருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஃபியூ திங்ஸ். இந்த ரீமா என்று சொல்லப்படக்கூடிய
இந்த சகோதரி சீரியா தேசத்துலேருந்து அமெரிக்க தேசத்துக்கு குடிபெயர்ந்து வந்தாங்க. இவங்க வந்திருக்கிற வேளையில் இவங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, ரொம்ப இங்கிலீஷ் தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டியூட்டர் வச்சு இவங்களுக்கு வந்து சில காரியங்கள் மேபி அமெரிக்கன் கவர்மெண்ட் செய்ததா என்று எனக்கு தெரியாது, எப்படி அவங்களுக்கு வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு டியூட்டர் வருவது வழக்கம். ஒரு நாள் அந்த டியூட்டர் வருகிற வேளையில் இந்த ரிமா சகோதரி மிகுந்த கண்ணீரோடு காணப்படுகிறார்கள், மிகுந்த துக்கத்தோடு காணப்படுறாங்க. அவங்க முன்னாடி பார்க்கின்ற வேளையில் அவங்க தேச வழக்கப்படி ஒரு மிக அருமையாக என்ன சொல்லப்படுதுன்னா மீட், பட்டர் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வச்சு செய்யப்பட்ட ஒரு சுவையான ஒரு உணவு பதார்த்தம் மிக அலங்கரிக்கப்பட்ட ஒரு தட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறத நான் இந்த டியூட்டர் பார்க்குற வேலை இந்த சகோதரி கண்ணீரோடு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அவங்களுக்கு தெரிஞ்ச அறக்குறை இங்கிலீஷில் அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட ஜனங்களை சந்திப்பதற்காக அந்த சபையில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இவங்களை வந்து சந்திக்கணும், இவங்களோட தேவைகளை சந்திக்கணும், இது மாதிரி பல இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த குறிப்பிட்ட நாளில் பலரும் வர வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் வந்தது ஒரே ஒரு நபர். அந்த வந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே வேகமாக வராரு, கிஃப்டை வைக்கிறாரு. இவங்களை முகத்தை பார்ப்பதற்காக ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை, வேகமாக போய்விட்டார். இந்த சகோதரி இவர்களோட அவங்களுக்கு கிஃப்ட் அவங்களுக்கு தேவைதான். they needed that whatever they have given, that is needed, but more than that they need love or communion with them, a fellowship with these people. They just wanted to have a fellowship, and that was totally refused on that particular day. ஒரே செய்தாங்க. சபையில் சொல்லப்பட்டதுனால they did a good thing. அந்த நபர் செய்த ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அது எதனால் செய்யப்பட்டது என்று எதுக்காக செய்யப்பட்டது என்று காண்கிற வேளையில் சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் சடங்காசாரமாக அல்லாவிட்டால் ஒரு கடமைக்காக நாம் செய்கிற காரியங்கள் பிரயோஜனமற்ற ஒரு போகி விடுகிற ஒரு காரியமாக அமைந்துவிடும். யோனா தீர்க்கதரிசி தான். ஆனால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு சொல்கிற வேளையில் கரிசனையற்று காணப்படுவதை நாம் அறியலாம். அன்பற்ற ஒரு ஊழியம். we may do a number of என்ன சொல்லுங்க அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் எக்கச்சக்கமாக செய்யலாம். ஆனால் நமக்கு சபைக்கு வெளியே காணப்படுகின்ற ஒரு ஏழை, இல்லாவிட்டால் நம்மளுடைய அன்றாட வேலை செய்கின்ற இடங்களில் காணப்படுகின்ற, இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து கீரை கொடுக்கக்கூடிய அருமையான வயதான ஸ்திரீ, ஆர் யூ ஸ்பெண்டிங் a few minutes with them and ask, எப்படிமா இருக்கிறீங்க, உங்கள் பேரன் நல்லா படிக்கிறானா, பேத்தி நல்லா படிக்கிறானா? Are we doing that? They have to think. முதலாவது எல்லா காரியங்களையும் சொல்றாரு பவுல். என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஸ்பீச், கிஃப்ட், குட் டீட்ஸ், and the bottom line is none of them can replace love. முதல் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கின்றது, love cannot be replaced or substituted by other things. எந்த ஒரு காரியத்தை கொண்டும் அன்பை மாற்றி வைக்க முடியாது. அன்பு இன்றியமையாதது. இதுதான் முதல் 3 வசனத்தில் நம்ம பார்க்கின்ற ஒரு கருத்து. பவுல் அதை சொல்கிறார். ரெண்டாவது ஒரு கருத்தை அவர் சொல்கிற வேளையில் அவர் சொல்கிற ஒரு கருத்து, he is trying to define what love is. எதை டிஃபைன் பண்ண பார்க்கிறாருன்னா, he is trying to define what love is. Why Paul should define love? Because there was a wrong definition of love in the church of Corinth. கொரிந்து பட்டணத்தை நாம் பார்க்கின்ற வேளையில் 1ஆம் நூற்றாண்டுக்கு காணப்பட்ட ஒரு 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 வழிபாடு ஸ்தலம் அங்கு காணப்பட்டது என்பதை நாம் சரித்திரத்தில் காணலாம். டெம்பிள் ஃபார் த காடஸ் கால்ட் அஃப்ரோடைட். அதாவது அஃப்ரோடைட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிசாசுக்காக ஒரு வழிபாடு ஸ்தலம் கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்டதை நாம் சரித்திரத்தில் காணலாம். இந்த அஃப்ரோடைட் என்று சொல்லப்படுகிற இந்த தேவதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காடஸ் ஆஃப் லவ். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா லவ் என்று சொல்லுவோம், அகேப்பே என்று நாம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், தெய்வீக அன்பு. இங்கே சொல்லப்பட்டது பார்த்தா ஒரு தமிழ் ஆக்கம் நாம் சொல்லப்பட்ட அந்த லவ் ஆஃப் காடஸ் என்று சொல்கிற வேளையில் நாம் அவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காம தேவதை என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வழிபாடு ஸ்தலத்து வருகின்ற பக்தர்கள் அவர்களுடைய மாம்சத்தின் இச்சையை, நான் மீண்டும் சொல்கிறேன், the lust of the flesh will be satisfied by a group of consecrated prostitutes called as ஹர்டோலி. ஒருவேளை அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம்.
ஹெர்டௌலி என்று சொல்லப்படுகின்ற நம்ம தமிழில் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பதம், தேவதாசிகள் காணப்பட்டார்கள். 1000 தேவதாசிகள் இந்த பக்தர்களுடைய மாம்ச இச்சைகளை திருப்தி செய்வதற்காக காணப்பட்டார்கள். That is the goddess of love. And from there, they would have got a definition of love that satisfies the flesh. மாம்சத்தை திருப்தி செய்கிற ஒரு அன்பின் ஒரு விளக்கத்தை கொரிந்து பட்டணம் புரிந்து கொண்டார்களோ என்னவோ தெரியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கள் காணலாம். விசாரம். But Paul is trying to define love in a new dimension. ஒரு புதிய பரிமாணத்தை சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். அடுத்து சொல்லப்படுகின்ற 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற காரியங்கள் பல வேளைகளில் நம் திருமண வீடுகளில் வாசிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் லவ். இந்த டெஃபினிஷன் ஆஃப் லவ்வை பார்க்கின்ற வேளையில் பவுல் என்ன சொல்றாருன்னா, அன்பு எதை செய்யும், அன்பு எதை செய்யாது என்று சொல்கிறார். He is trying to define love in a different way. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் போட்டு ஒரு பக்கத்தில் வாட் லவ் டசன்ட் டூ, வாட் லவ் டஸ் டூ அப்படி நீங்கள் பிரித்து கோடிட்டு நீங்கள் 2 பக்கத்தில் பிரித்து வச்சு எழுதிட்டு எந்தெந்த அன்பு எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு கூடுதல் டிக் கிடைக்குது என்று நாம் பார்ப்போம் என்றால், நம்மளை சுத்திகரிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு உதவியோடு நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற வேளையில் பொறாமை பார்க்கின்றது, பொறாமையை பார்க்கலாம். அது தன்னை புகழாது என்று பார்க்கலாம், இருமாப்பா இராது என்று பார்க்கலாம், தற்பொழிவை நாடாது என்று பார்க்கலாம், சினம் கொள்ளாது, தீங்கு நினைக்காது, இப்படி என்று அநியாயத்தில் சந்தோஷப்படாது, இப்படியெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு பக்கத்தில் சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், இதை மாதிரி எல்லாம் பல காரியங்களை நாம் பார்க்கலாம். இதில் எல்லாம் நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லாதபடினால் ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய பிரயோஜனத்திற்கென்று நாம் பார்க்கலாம். முதலாவது பார்க்கின்ற வேளையில் ஒரு காரியம் என்னவென்றால் பொறாமை. பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்பது, if I want to have something which I want to have but it is found in someone else, I feel jealous. எனக்கு நான் மிகவும் ஒரு காரியத்து மேலே ரொம்ப ஆசை வைக்கிறேன். அந்த காரியம் என்னிடத்தில் காணப்படவில்லை, ஆனால் மற்றவனிடத்தில் காணப்படுகின்ற வேளையில் அவன் மேல் எனக்கு வருகின்ற ஒரு கசப்பான ஒரு உணர்வின் பேர் தான் பொறாமை. என்னுடைய சுயத்துக்கு என்னுடைய ஒரு சொந்தமாக நான் அனுபவிக்க வேண்டியது அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லக்கூடியதான் பொறாமை. அடுத்து பார்த்திங்கன்னா புகழ் என்னையே நான் புகழ்ந்து கொண்டிருப்பேன், இருமாப்பா இருப்பது. இன்னும் சில இது காரியங்களை சொல்லிக்கிற வேளையில் ஆங்கிலத்தில் பார்க்கின்ற வேளையில் அது என்ன சொல்லுறதுன்னா, சீக்கிங் திங்ஸ் ஃபார் மை செல்ஃப், எனக்காக இதை பார்க்கிற. அது வந்து தமிழில் எப்படி சொல்கிறோம் சொன்னால், தமிழில் அந்த வசனம் வசிக்கின்ற வேளையில் தற்பொழிவை நாடாது என்ன சொல்கிறப்படுது இல்லை, பார்த்தீங்கன்னா சீக் இட்ஸ் ஓன். இதெல்லாம் பார்க்கின்ற ஒரு வேளையில் ஒரு பக்கத்தில் பார்க்கின்றது சுயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய பல காரியங்கள், இன்னொரு பக்கம் பார்க்கின்ற வேளையில் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், நீடிய சாந்தம், இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. If you really watch this, one person who will be hit if this love comes is none other than me and myself. ஒருவேளை அன்பு கடந்து எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த அன்பு கடந்து வருகிற வேளையில் முதலாவது பாதிக்கப்படுவது என்னுடைய சுயம். எப்படி அஃப்ரோடைட் பார்க்கின்ற வேளையில் சுய சந்தோஷத்துக்காக ஒரு தேவதை, ஒரு காம தேவதை. ஆனால் இங்கு தேவ அன்பு என்று சொல்லப்படுகின்றது பார்த்தால் சுயத்தை வெறுக்க செய்கின்ற ஒரு அன்பு என்பதை நாம் அறியலாம். சுயத்தை வெறுத்து அன்பு என்பதை பவுல் கொடுக்கின்ற விளக்கம் என்னவென்றால், அன்பு என்பது சுயத்தை தாண்டி காணப்படுகின்ற மற்றவர்களிடத்தில் செலுத்தப்படுகின்ற ஒரு காரியம். இட்ஸ் நாட் அன் எமோஷன், இட்ஸ் அன் ஆக்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ். மற்றவர்களிடத்தில் நாம் காண்பிக்கின்ற ஒரு செய்கை தான் அன்பு அல்லாமல், எனக்குள்ள காணப்படுகின்ற சில உணர்ச்சிகள், கோபம், பொறாமை போன்ற ஒரு இமோஷன் அல்ல, ஒரு உணர்ச்சி அல்ல அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பார்க்கலாம். நீடிய சாந்தம் முதலாவது நாம் பார்க்கின்றோம். முதல் 3 வசனத்தில் love cannot be replaced. Now we see love is replacing many things from my life which is not needed. எனக்குள்ள காணப்படுகின்ற சுயமாக காணப்படுகின்ற எனக்குள் காணப்படுகின்ற பலவிதமான அழுக்குகளை, அருவருப்புகளை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி போன்ற காரியங்களை என்னை விட்டு இந்த அன்பு அகற்றுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியம், அன்பு எது செய்யும் என்று பார்க்கிற வேளையில் நீடிய சாந்தம். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் அறிந்தபடி மத்தேயுவில் நாம் வாசிக்கின்ற வேளையில் ஒருவன் முன்னே 1 மைல் தூரம் வர பலவந்தம் செய்தால் அவனோடு 1 மைல் கூட, அதாவது 2வது மைல் நீ கடந்து செல்ல வேண்டும் என்று இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்வதை நீங்கள் கேட்கலாம். What is this
வாக்கிங் த செகண்ட் மைல். ஓகே, ஒருவேளை உங்களை பலவந்தம் பண்ணி ஒரு மைல் கொண்டு வரா. இஃப் யூ ஸ்டார்ட் வாக்கிங் வித் ஹிம் ஃபார் த செகண்ட் மைல், தட் பர்சன் வில் ஸ்டார்ட் திங்கிங். அவன் யோசிப்பான், ஏன் இவன் என் கூட 2வது மைல் வர, நான் ஒரு மைல் அவனை பலவந்தம் பண்ணி அவனை கொண்டு வந்தேன், அது அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு விருப்பத்துக்கு விரோதமாக அவனை நான் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நான் கொண்டு வந்தேன். அவன் என்னை மேலே வெறுப்பை காட்ட வேண்டும், ஆனால் அவன் என்னக்கிட்ட சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு என் கூட இந்த 2வது மைல வருகிறானே ஏன் என்று அவன் யோசிப்பான். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஐ எம் வாக்கிங் தி செகண்ட் மைல் ஜஸ்ட் பிகாஸ் ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறபடியினால், நான் உன்னுடன் நீ என் கூட ஒரு மைல் வருவதற்காக என்னை பலவந்தம் பண்ணினார், நான் முழு மனதோடு முழு ஸ்நேகத்தோடு அன்போடு ஐ வாண்ட் டு வாக் வித் யூ த செகண்ட் மைல். That person will not listen to you during the first mile. 1வது மைல் நடக்கின்ற வேளையில் அவன் எத்தனையும் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் நீ 2வது மைல் அவனோடு கூட நீ நடக்கின்ற வேளையில் he'll start listening to you. Who knows, by the end of the second mile you would have won a soul for Christ. அந்த ஆத்மாவை ஒருவேளை அவனோடு நீ நடக்கின்ற வேளையில், அந்த 2வது மைல் நடக்கின்ற வேளையில் அந்த ஆத்மாவை நீ சம்பாதிப்பாய். The second mile makes the difference. அன்பு நீடிய பொறுமை உள்ளது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்பது இதுதான் அன்பு. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ஒருவேளை என்கிட்ட கேட்கலாம், இது சாத்தியமா? இஸ் திஸ் பாசிபிள்? தேவ அன்பு என்று நீங்கள் எல்லாம் சொல்றீங்க, அன்பு சகிக்கும். ஆர் யூ ஹேவிங் தட் லவ்? மெனி டைம்ஸ் ஐ லேக் இட். I have to accept that. ஆனால் இது எப்படி எனக்குள் கடந்து வர வேண்டும் என்றால், அதை எப்படி எனக்குள் கடந்து வர வேண்டும் என்றால் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய இருதயத்தில் அந்த பரிசுத்த ஆவியை, நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இது சாத்தியம். It is possible only because of the Holy Spirit and the love that He has poured within your heart and mind. If I don't have that love, அந்த தேவ அன்பு, அகேப்பே என்று சொல்லப்படுகிற அந்த தேவ அன்பு என் இருதயத்துக்குள் கடந்து வராமல் போனால், பரிசுத்த ஆவியானவரால் அது எனக்குள் ஊற்றப்படவில்லை என்றால் எனக்கு இது சாத்தியம் இல்லை. I am still loving myself. I cannot say with Paul, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. It's not possible. ஓகே, நம்ம முதலாவது பார்த்த காரியம், love cannot be replaced, and second what we have seen is love can replace anything that is not needed in me for my spiritual walk. பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் வாழ்வதற்கு தடையாக காணப்படுகின்ற எல்லா காரியங்களையும் இந்த அன்பு ஒன்று மாற்றிவிடக்கூடும். ஹல்லேலூயா. 3வது நாம் ஒரு காரியம் பார்க்கிறவர், முதல் பார்த்தோம், 2வது ஒரு காரியங்களை பார்க்கிறோம். 3வது ஒரு காரியங்களை பார்க்கின்ற வேளையில் பவுல் அழகாக தொடங்குகிறார். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி ஒரு பட்டியலை கொண்டு வருகிறார். 6 காரியங்கள் காணப்படுகின்ற அந்த பட்டியல். அந்த 6 காரியங்களில் 5 காரியங்கள் ஒருவேளை தீர்ந்து போகும், ஒழிந்து போகும், ஆனால் அன்பு மாத்திரம் நிலைத்திருக்கும். அன்பே பிரதானமானது என்று பவுல் சொல்கிறார். சரி, அந்த 6 காரியங்கள் என்னவென்று பார்த்தால், ஒருவேளை பாவம், சாபம், மரணம், கண்ணீர், துக்கம், அன்பு, இந்த 5 ஒழிந்து போகும், அன்பு நிலைத்திருக்கும் என்று சொன்னால் I can take it easily. Okay, they have to go. கண்ணீர் போகணும், மரணம் போகணும், எல்லாம் போக வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் பவுலோட லிஸ்ட் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பால் சேஸ் ப்ராஃபஸி, டங்ஸ், நாலேஜ், அடுத்த காரியங்கள் தான் நல்ல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 5லும் அன்பே பிரதானமானது. This 5 will go and love will be forever. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் அன்பு நம்பிக்கை வந்து நிலைத்திருக்கும் நான் சொல்லியிருக்கேன். That is not the right way. Out of the list, this 2 remains and that
two, these three remain. Out of this, love is primary or supreme. That's what Paul is trying to tell. நாம் அதை வரலாம். I just want to give explain these things. முதலாவது நாம் பார்க்கின்ற வேளையில் லவ் சுப்ரீமசி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பார்க்கின்ற காரியம் தீர்க்க தரிசனம். வாட் இஸ் ப்ராஃபஸி? ப்ராஃபஸி என்று சொல்கிற வேளையில் ப்ராஃபஸி இஸ் ஆல்வேஸ் அ டைம் பவுண்ட் திங். என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் ஒரு நிறைவேறுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட காரியம் இந்த காலகட்டத்தில் அது நடந்து தான் தீரும். And the prophecy is live within this two period. இந்த காலகட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கு நடுவே தான் தீர்க்க தரிசனங்கள் will be valid. சரி, ஆபகுக்குடைய புஸ்தகத்தை எடுத்துருங்க, 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கு ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, ஆபகுக்கு பிரதி உத்தரமாக கர்த்தர் சொல்கிற காரியம், நீ தரிசனத்தை எழுதி விரைவாய் கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் எப்படி வரையணும்? தீர்க்கமாக வரை. விரைவாய் கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. விரைவாக கடந்து ஓடுகிறவன் என்று சொல்கிற வேளையில் ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது ஒரு செவரில் ஒரு வசனம் எழுதி போட வேண்டிய ஒரு அவசியம் வந்துன்னா நீங்கள் ரொம்ப சின்ன ஒரு லெட்டரில் எழுதி போடுங்க. எப்படி போட்டிருப்பீங்க? யூ புட் இட் இன் அ வெரி பிக் லெட்டர் இன் அ வெரி ஸ்ட்ராங் போல்ட் மேனர். ரொம்ப கட்டியாக போட்டிருப்பீங்க இல்லையா? விரைவாக கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி நீ தீர்க்கமாக பலகைகள் வரைய வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தில் குறித்து சொல்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இந்த தீர்க்க தரிசனங்கள் சில தீர்க்க தரிசனம் இருக்கலாம், ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை பொறுத்து ஆபகுக்குடைய புஸ்தகத்தில் அந்த வாசிக்கின்ற வேளையில் கர்த்தர் சொல்கிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது போய் சொல்லாது. You are here and this will come to fulfillment here and it has to be kept there and it's not going to fail. அது போய் சொல்லாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சரி, நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது எப்போ பூமி படைக்கப்பட்டு காலங்கள் வந்ததோ அந்த காலங்கள் எதுவரை இருக்கிறதோ, till we have a time, all the prophecies need to be fulfilled. காலம் தாண்டின பிறகு தீர்க்க தரிசனத்துக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை நித்தியத்துக்குள் நாம் கடந்து விட்டால் இட்டர்னிட்டியில் பார்த்தீங்கன்னா வருஷம் காலம் டேஸ் எல்லாம் கிடையாது. யூ won't go there and celebrate birthdays because you will be living eternally. 1000 years, million years அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா காலங்கள் வருவதற்கு சூரியன் இல்லை, ஒன்றுமே இல்லை. he'll be the sun, வெளிச்சமாக இருப்பா, சாரி, he'll be the light. Okay, I'm not going there. But what I'm trying to tell is, prophecy is always time bound. நல்லா தெரிஞ்ச ஒரு தீர்க்க தரிசனத்தில் இருக்கும். சகாரியா ஒரு புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு பலருக்கும் தெரிந்த ஒரு தீர்க்க தரிசனம். அது இப்படியாக சொல்லிக்கப்படுகிறது, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமா. பாருங்க, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். அடுத்ததான் ரொம்ப முக்கியம், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருப்பார். எப்படி இருப்பார்? ஏறி வருகிறவராய் இருக்கிறார். எப்படி? கழுதைக்கு மேலேயும் கழுதை குட்டிக்கு மேலேயும். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டாண்டாக நாம் what we celebrate like that what is that குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுகிற வேளையில் இதை நாம் நினைவு கூர்ந்து, இயேசு தான் மரிப்பதற்கு முன்பாக எருசலேமுக்கு கடந்து போவதற்காக கழுதைக்கு மேல் ஏறி வந்த காரியம் நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு காரியம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. மேசியா முதலாம் வருகையில் அது நிறைவேறிவிட்டது. இனி 2வது வருகைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், இன்னும் அவர் வரும்போது கழுதையிலையும் கழுதை குட்டி மேலேயே வர போறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற வேளையில் அவர் வருவார், ராஜாவாக வருவார். ஆனால் வெள்ளை குதிரையில் வருவார் என்று நாம் காண்கிறோம். இனி அவர் தாழ்மையாட்டு எங்க பண்ண போறதில்லை, ஒரு தொட்டில் வந்து பிறக்க போறது கிடையாது. நீங்க இன்னும் ஒரு கிறிஸ்மஸ் 2 கொண்டாட போறது கிடையாது. ஒரு கிறிஸ்மஸ் தான், ஒரு ரெசரக்ஷன் தான். He is going to come to rule eternally, and he is going to come in a white horse. No more donkeys. தீர்க்க தரிசனம் ஒரு காலகட்டத்துக்குள் நிறைவேறும்.
அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்ற வேளையில் தீர்க்க தரிசனம் as I said like it is time bound. என்னை நீங்கள் நித்தியத்துக்குள்ளே கடந்து போகிறீங்களோ அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனத்துக்கு அவசியம் இல்லை. ஓகே, ரெண்டாவது காரியத்தை பாருவோம். அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும் சொல்கிறல்ல, அந்நிய பாஷைகளும் என்ன சொன்னால் ஓய்ந்து போகும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்நிய பாஷை, you may know like the church is divided on this line. இந்த அந்நிய பாஷை என்ற காரியத்தில் சபைகள் வேறுபட்டு நிற்பதை நாம் நன்றாக அறிந்த ஒரு காரியம். I don't want to get into that, but I just want to tell you the two languages that was written in this very chapter. இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ரெண்டு காரியங்கள், ரெண்டு பாஷைகளை நீங்கள் பார்க்கலாம். முதலாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிறவர்கள் பற்பல பாஷைகள் தூதர் பாஷைகள். எனது பற்பல பாஷைகள் தூதர் பாஷைகள். எது தூதர் பாஷை, எது பற்பல பாஷை, அந்நிய பாஷை என்பது என்ன, அந்த விளக்கத்துக்கு நான் வருவதற்கு பதிலாக இந்த பாஷைகள் எப்படி ஒளிந்து போகும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஒரு கூட்டம் ஜனங்களை நீங்கள் காணலாம். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற, மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம். சரி, யார் இந்த கூட்டம் என்றால் அதனுடைய முந்தின வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில் நாம் புரிந்து கொள்ளலாம். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள். எங்கிருந்து வந்திருக்காங்க? ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எத்னிக் குரூப்ஸ், பீப்புள் டாக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். And they tell only one thing, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. Do you think, see like எத்தனை லாங்குவேஜ் இருக்கும்? Take the tribal languages, established languages, languages with a font, and those kind of things. எழுத்தில்லாத லாங்குவேஜஸ் எப்படி எத்தனையோ, மேபி thousands, இல்லை தெரியாது எனக்கு. ஆனால் எல்லா சகல ஜாதிகளிலிருந்து இந்த ஜனங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் அனுபவம் பெற்று அந்த பரலோகத்தில் வெகு திரளான கூட்டம் கூடியிருக்கிற வேளையில் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மொழியில் சத்தம் போட்டு மகா சத்தமாக ஆர்ப்பரித்தால் அங்கே என்ன இருந்திருக்கும்? பரலோகத்தில் இன்னொரு பாபேல் கோபுரம் வந்திருக்கும் இல்லையா? நோ, தட் வாஸ் நாட் தி ஸ்டோரி. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கின்ற வேளையில் இந்த சகல ஜனங்கள் பாட்டும் பாடுவாங்க. ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் மலையாளத்துலேயும், நான் தமிழ்லேயும், இன்னொருத்தர் இங்கிலீஷ்லேயும், ஒருத்தர் ஹிந்திலையும் ஒரே பாட்டை ஒரே நேரத்தில் பாடினேன். வாட் வில் பி தேர்? முதல்ல பார்த்து சகரியாவில் வாசித்த அந்த கழுதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் இல்லையா? சரி, ஆனால் நிச்சயமாக அப்படி ஒரு காரியம் பரலோகத்தில் சாத்தியமில்லை என்று நான் திடமாக நம்புகிறேன். இன்னொரு காரியம், பல பாஷைகள் எப்போ நீங்கள் நினச்சிட வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இட்ஸ் அ சைன் ஆஃப் த ஃபால். விழுந்து போன மனிதன் தன் மேட்டிமைக்காக பாபேல் கோபுரத்தை எழுப்பின வேளையில் தேவன் மொழியை சிதற பண்ணினார். ஸோ யூனிஃபைட் பீப்புள் அகெயின்ஸ்ட் காட் were separated just because their languages was separated. Their languages were separated. அதே போல் ஆனால் பரலோகத்தில் வரும்போது மீண்டும் இந்த ஜனங்கள் சகல ஜாதிகளிலிருந்து நாம் ஒரு ஜனமாக மாறுகின்ற வேளையில் there will be one language. அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும். மூன்றாவது ஒரு காரியம், சற்று வித்தியாசமான ஒரு காரியம், அறிவானாலும் ஒளிந்து போகும். இது என்ன சிக்கல்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அறிவு இல்லாமல் இருந்தால் நான் மந்த புத்தி உள்ளவர்கள் அல்லவா இல்லையா? எனக்கு அறிவு இல்லை. பரலோகத்துக்கு நான் போகும்போது எனக்கு அறிவு கிடையாது. அப்போ நான் யாராக இருப்பேன்? நான் ஒரு முட்டா பையில அங்கே போய் இருப்பேன் இல்லையா? இஸ் இட் அ பாசிபிலிட்டி? பவுல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்லிவிட்டு ஒரு 2-3 வசனத்தில் விளக்கிட்டு தான் அவர் கடைசி பகுதிக்குள்ளே கடந்து போகிறார். விசுவாசம் நம்பிக்கை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த அறிவை பற்றி பேசணுன்னா ஒரு சில நேரங்கள், ஒரு சில வசனங்கள், 3-4 வசனங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அறிவை குறித்து பேசுகிறார். சரி, அறிவு என்றால் என்ன? உலக பிரகாரமான அறிவு இருக்குது, தேவ அறிவு என்று ஒன்று இருக்கிறது. தேவ அறிவு என்றால் யோவான் 3:12 அதிகாரம் இல்லை, அதுக்கு முன்பாக யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன். The knowing you and the Christ whom you sent is knowledge. That will lead to eternal life. அப்போ தேவனை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு,
சரி, இந்த தேவனை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? இதன் மூலமாக தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கூடுமே அல்லாமல் வேறொரு மனிதனுடைய அனுபவங்கள் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. People may have different experiences that may not be biblical. அல்லாவிட்டால் வேதத்தின் அடிப்படையில் இல்லாத பல காரியங்கள் பலவர் சொல்லுகிற வேளையில் அதன் மூலமாக நான் தேவனை அறிந்து கொள்ள நான் உட்பட்டால் I will be following some cult. I am not going to that. But வேத அறிவு என்று சொல்கிற வேளையில் வேத வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவையும் அறிந்து கொள்வதுதான் அறிவு. சரி, my next question is, பால் அழகாக சொல்லுகிறார், இந்த அறிவு இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு அவரை ஒரு நாள் சந்திக்கிறார். யார் நிக்கோதேமு? வேத அறிவு உள்ளவனா? நிச்சயமாக ஒரு வேத சாஸ்திரி என்று காண்கிறோம். மிகுந்த ஒரு என்ன சொல்லுங்க, யூத காரியங்கள் எல்லாவற்றையும், பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாவற்றையும், நியாய பிரமாணத்தை குறித்து எல்லாம் நன்றாக அறிவுள்ள ஒரு மனிதன். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. என்ன சொல்றாரு? பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானா எப்படி விசுவாசிப்பீர்கள்? How you are going to believe if I tell you about the heavenly things? பரம காரியங்கள் it will be beyond you. அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, எல்லா அறிவையும் இந்த பூமியில் இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் சில காரியங்களை மறைப்பொருளாக வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு நீங்களும் நானும் ஒரு நாள் கடந்து செல்கிற வேளையில் பவுல் அழகாக சொல்கிறார், ஒரு நாள் நம்ம எப்படி இருப்போமா, பரலோகத்துக்கு கடந்து போகிற வேளையில் எப்படி இருப்போம்னா, நிழலாட்டமாய் பார்க்க மாட்டோம். எப்போ பார்ப்போம்? அப்போ எப்படி பார்ப்போம்? முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்போ இந்த குறைவான அறிவு தான் என்ன பண்ணுதான், ஒளிந்து போகுது. ஆனா பவுல் என்ன சொல்றா பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். The thing that is very inferior need to go because the superior thing is going to replace that. It cannot coexist. That what I know right now through the scriptures is enough to give me the eternal life. நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அது எனக்கு போதும். ஆனாலும் அது ஒரு பூரணமான அறிவு அல்ல. ஒருவேளை அந்த நித்திய ஜீவனுக்கு நான் அடைந்த பின் இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும் நாம் அவரோடு கூட நாம் நடக்கின்ற நித்தியமாக அவரோடு கூட நாம் சஞ்சரிக்கின்ற வேளையில் we will know him as he is. இருக்கிறவண்ணமாகவே நாம் அவரை அறிந்து கொள்வோம். இருக்கிறவண்ணமாகவே நாம் அவரை தரிசித்துக் கொள்வோம். நிழலாட்டமாய் அல்ல, அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்வோம். எனவே பவுல் சொல்லுகிறார், அது குறைந்த அறிவுள்ளது தான் ஒளிந்து போகும் என்று மிக தெளிவாக சொல்கிறார். சரி, அடுத்த காரியத்துக்குள் நாம் கடந்து வர போகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், விசுவாசம், நம்பிக்கை. ஒருவேளை தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் இப்பொழுது அதை எப்படி வாசிக்கிறோம்? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நீங்க நினைக்கலாம், so அப்போ this three are going to be eternal. No. Actually what Paul is trying to tell is, ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு, 6 ஐட்டம் இருக்கு. முதல் 3 ஐட்டத்தை டிக் பண்ணிட்டாரு. then he is taking a little gap to explain knowledge. நான் அறிவை பற்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு he is revisiting the list and he is saying, now 3 things are left out. Out of this, love is supreme. We have to read this way. சரியா? நான் ஒரு நகைச்சுவை இல்லை, ஆக்சுவலி சம்பவித்த காரியம் என்னவென்றால், இந்த வேத தியானத்துக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு காரியம், இந்த ஒரு வசனத்தை நான் அறிய முற்பட்டது தான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதை பற்றி தெரியணும்னு சொல்லி ஒரு ஏதோ தமிழில் சொல்லுவாங்களே, கிணறுட்ட பூதம் கிளம்பிச்சுன்னு ஒரு கதை சொன்னது மாதிரி இதை பற்றி தான் நான் படிக்க நினச்சேன். அப்போது இது லிஸ்ட்டில் இது 3 இல்லை, இன்னொரு 3 உண்டுன்னு சொல்லி மேலே போனோம். அதை பார்க்கின்ற வேலை இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பகுதியில் ஒரு பகுதியை புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரியணும்னு சொன்னால் அப்படி போய் ஐ எம் ஹியர். சரி, பேக் டு அவர் ஸ்டோரி. ஓகே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 காரியங்கள். சரி, விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்று சொல்லிக்கிற வேளையில் நாம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். வாட் இஸ் faith that will give me salvation? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அது என்னவென்றால், ரோமருடைய புஸ்தகம் நாம் நன்றாக அறிந்த ஒரு காரியம். ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கப்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்.
எனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இல்லையா? இது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், திஸ் இஸ் சம்திங் தட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக தான் இந்த விசுவாசம் காணப்பட்டது அல்லது அறியப்படுகிறது என்று நான் சொன்னால் அது உண்மைதான். அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் எப்படி இருந்திருக்கும்? எபிரேயரோட புத்தகம் 11ஆம் அதிகாரம் நன்றாக அறிந்தபடி இட்ஸ் அ ஹால் ஆஃப் ஃபெய்த். இல்லையா? விசுவாசிகளோட காரியங்கள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டு சித்தரிக்கப்பட்ட ஒரு அதிகாரம் என்றால் எல்லாருடைய ஞாபகத்துக்கு வருவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற வேளையில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஏனென்றால் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், என்னது? அவர் உண்டென்றும், அவர் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடாது. விசுவாசம் என்பது அவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. ஸோ முதலாவது நாம் பார்க்கின்ற வேளையில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவன் மேல் விசுவாசம். மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்க்கின்ற வேளையில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட பரிசுத்த ஆவியின் வரங்களில் காணப்படுகின்ற விசுவாசம். சரியா? இந்த 3 விசுவாசம் அடிப்படையில் தான் மற்ற எல்லாமே இருக்கும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் பல விசுவாசத்தை நீங்கள் பாடலாம். பெரிய விசுவாசத்தை பார்க்கலாம், கானானிய ஸ்திரீ, அற்ப விசுவாசத்தை பார்க்கலாம், பேதுரு சிஷ்யர்களுடைய காரியங்களில் இன்னும் பல விசுவாசம் பார்த்தீங்கன்னா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், கடுகளவு விசுவாசம், இப்படி பல விசுவாசங்களை பார்த்தாலும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட் டிகிரீஸ் ஆஃப் திஸ் ஃபெய்த். It's not a new faith, it's actually how much of this faith you have. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வேணும், தேவன் மேல விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை நம்பி நீ செய்கிற காரியங்கள், மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்பது ஆவியின் வரங்களினால் சம்பவிக்கின்ற ஒரு காரியம். ஓகே, இப்படி விசுவாசம் சொல்லுகிற வேளையில் இத்தனை காரியங்களை நம்ம பார்க்கின்ற வேளையில், சரி, விசுவாசம் இப்படி என்பது நாம் நன்றாக ஒரு முறை கூட I just want to revisit what faith is. Faith is something based on what was done before or on somebody who was there forever. விசுவாசம் என்பது ஏற்கனவே செய்து முடித்த ஒரு காரியத்தின் மேல் நீங்கள் வைக்கிற ஒரு நம்பிக்கை, அதை நம்புவது. இல்லாவிட்டால் ஏற்கனவே இருக்கிற ஒரு தேவன் மேலே நீங்கள் நம்பி வருவது தான் விசுவாசம். So faith is always based on finished things or finished or existing persons. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு தேவன் மேல் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் சிலுவையில் செய்து முடித்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. எவ்ரிதிங் வாஸ் ஆன் தி பாஸ்ட். ஆர் லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், முடிந்து போன காரியங்கள் அல்லாவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நபர் மேல் நீங்கள் வைக்கிற ஒரு நம்பிக்கை அல்லாவிட்டால் ஒரு விசுவாசம். ஆனால் நம்பிக்கை என்பது சற்று வித்தியாசமான ஒரு காரியம். எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிற ஒரு காரியத்து மேல் நீங்கள் வைக்கிற ஒரு நம்பிக்கை. இது நம்புவது. சொல்லப்போன the word நம்பிக்கை வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். The hope is something on which you believe which is not in existence. இன்னும் அது சம்பவிக்கவில்லை. that is for the future. எதிர்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நம்பி இருப்பது நம்பிக்கை, இல்லாவிட்டால் hope. There are two different things. ஆனால் விசுவாசம் எப்படி இருக்குதோ, ஆனால் இந்த விசுவாசம் சொல்லும்போது, நம்பிக்கை சொல்லும்போது, இந்த நம்பிக்கைக்கு மூலாதாரம் அல்லாவிட்டால் how hope is coming or come into existence is only because of faith. ஆங்கில பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில் அது இப்படியாக இருக்கும். Faith is the substance of things hoped for. Hope is the things that we என்ன பண்ணுறாங்க, things we hope for is one side and faith is the substance of it. அதாவது ரொம்ப சாதாரண ஒரு இதில் புரிஞ்சுக்கணும்னா hope is built upon faith. விசுவாசம் தான் ஒரு நம்பிக்கைக்கு
உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள், அல்லாவிட்டால் ஒரு சப்ஸ்டன்ஸ், இல்லாவிட்டால் சில ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா கேஜேவியில் இப்படி இருக்கும், சப்ஸ்டன்ஸ்னு இருக்கும். மற்ற பைபிள்களில் பார்க்கும்போது வேறு ட்ரான்ஸ்லேஷன் வேறு வேர்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கின்ற வேளையில் அஷூரன்ஸ்னு இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் ஒருவன் சந்தேகப்பட்டு கேட்பதை யாக்கோவில் சொல்லப்பட்டிருக்கிறது படி ஒருவேளை வந்து கேட்டால் அது அவன் காற்றில் பறக்கடிக்க அப்படி இப்படி பல காரியங்களை யாக்கோவு சொல்லுகிறார். அவன் கத்திரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக, ஏன்னா அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஸோ திங்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் த ஃபியூச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபெய்த் யூ ஹேவ் ஆன் கிரைஸ்ட் ஹூ இஸ் ஹியர், ஆல்ரெடி ஹியர். சரி, நம்பிக்கை என்பது காணப்படாத ஒரு காரியங்களை நாம் நம்புகிறது என்று ரோமரில் நம்ம பார்க்கலாம். இன்னும் அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போ ஒரு there is a question, is faith is something we have seen and hope is something we have not seen. விசுவாசம் என்பது நாம் கண்ட ஒரு காரியத்தை நாம் நம்புவதும், நம்பிக்கை என்பது காணாத ஒன்றை நான் நம்புவதுமா என்று நீங்கள் கேட்டால் that is wrong. விசுவாசம் என்று சொல்கிற வேளையில் did you come to faith just by putting your hand on the wound of Christ? இயேசு கிறிஸ்துவுடைய காயங்களில் என் விரலை போட்டால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்துக்குள்ள வந்தீங்க? நோ, we never did that. நம்ம எப்படி விசுவாசத்துக்குள்ள வந்தோம்? வேதத்தின் மூலமாக, இல்லை வேத வசனத்தின் மூலமாக, இல்லையா? ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால. இந்த இதில் கேள்வி சொல்லக்கூடியது நீங்கள் கீழே உள்ள வசனங்களையும் நீங்கள் பார்க்கிற வேளையில் கேள்வி என்பதை நீங்கள் வந்து விசுவாசம் கேள்விப்படுவதனால் வரும் என்று நீங்கள் வாசித்தால் அது சற்று அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலும் ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங், கேட்கப்படுதல், கேள்விப்படுறது சொல்லி தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த கேள்வி அதாவது கேள்விப்படுதல் தேவனுடைய வார்த்தையினாலே வரும். இட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் வேர்ட் ஆஃப் காட், நோ அதர் சோர்ஸ். வேத வசனம் ஒருவேளை அதே ரோமர் 10 சொல்லிக்கிற வேளையில் இந்த வசனத்தை சுமந்து செல்கிற சுவிசேஷனுடைய பாதங்களை பற்றி எல்லாம் நம்ம பல காரியங்கள் இருக்கும். ஆனால் சுவிசேஷன் மூலமாக இந்த செய்தி என்னை வந்து சேர்ந்தாலும், ஒருவேளை ரிங்கல் டோபி போன்றவர்கள் என் தேசத்தில், பூர்வ தேசத்தில் என்னுடைய சொந்த நாட்டுக்கு கடந்து வந்ததினாலும், இன்னும் பல விசுவாசிகள் சுவிசேஷர்கள் கடந்து வந்ததினாலும் இந்த வசனம் எனக்கு இந்த விசுவாசம் எனக்கு வந்தாலும், விசுவாசம் வந்தது காரணம் அந்த சுவிசேஷர்கள் சுமந்து வந்த வேத வசனத்தின் வாயிலாக அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, எப்படி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே வரும் தேவ நீதி அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷன் இஸ் த குட் நியூஸ். That is the Bible. வேதாகமத்தில் காணப்படுகின்ற சுவிசேஷத்தின் மூலமாக தேவநீதி வெளிப்படுகிறது. அந்த தேவநீதி நம்ம விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் முன்பாக நீதிபரர்களாக காணப்படுகின்றோம். தேவ கோபாக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். So this is all about faith. So faith-உம் காணாத ஒரு காரியம்தான், ஆனால் அது முடிந்து போன ஒரு காரியம், அல்லது இருக்கிற ஒரு காரியம். நம்பிக்கை என்பது அதுவும் காணாத ஒரு காரியம்தான், ஆனால் அது எதிர்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை வராது. விசுவாசத்தும் நம்பிக்கையும் சேர்ந்து வருகிற வேளையில் நாம் அங்கு அந்த இலக்கை போய் அடைகிறோம். 2 கொரிந்தியர் 4:5 அதிகாரத்தில் வாசிக்கின்ற வேளையில் ஒரு பரம வீடை நோக்கி நாம் கடந்து செல்கிறதை நாம் வாசிக்கலாம். அங்கே அவங்க சொல்லுகிற வேளையில் பவுல் சொல்லுவார், we walk not by sight, we walk by faith. விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணோம்? பார்த்து நடக்கலை, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். டுவர்ட்ஸ் திங் தட் வாஸ் கெப்ட் இன் த ஃப்ரண்ட். நம்பிக்கை முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த நம்பிக்கை அடைவதற்கு நான் எப்படி நடக்கிறேன்? பார்த்து நடக்கலை, விசுவாசத்தை கொண்டு ஒன் ஸ்டெப் அட் டைம் டில் ஐ ரீச் தட் அதர் ஷோர். காணாமல் நம்ம விசுவாசித்து நாம் நடக்கிறோம். ஸோ நம்பிக்கை என்பது என்னவென்று புரிந்து கொண்டோம், விசுவாசம் என்னது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். சரி, இந்த நம்பிக்கை குறித்து நாம் சொல்கிற வேளையில் பல வேளைகளில் நம்பிக்கை என்பது எது நம்பிக்கை? கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான நம்பிக்கை காணப்படும். எனக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் ஐ மே பி ஹோப்பிங் ஃபார் அ டெலிவரன்ஸ் ஃப்ரம் மை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அண்ட் அனதர் பர்சன் வில் பி based on faith hoping for a deliverance from a physical illness, and another person will be hoping for something based on faith. So
கிறிஸ்தவர்களுக்கு வேறுபட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் காணப்படும், தவறில்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான ஒரு விசுவாசம் ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது பொதுவான நம்பிக்கை என்னவென்றால், தீத்தோட புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் நாம் காண்கின்ற ஒரு காரியம், நம்முடைய மகாதேவனின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்க்குதலோடு இருப்பது. My king is going to come. My king who has left me is going to come back. இயேசு கிறிஸ்து மேசியா இரண்டாவது முறையாக மகாதேவன் பிரசன்னமாக போகிறார், மகிமையின் பிரசன்னமாக போகிறார். அதற்காக நான் எதிர்பார்க்குதலோடு காத்திருக்க வேண்டும். இட்ஸ் அ பிளஸட் ஹோப் என்று ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஓகே, ஹிஸ் கமிங் இஸ் அன் இவெண்ட், ஒரு நிகழ்ச்சி. ஒருவேளை இந்த தேசத்தின் தலைவர் என்னுடைய பட்டணத்துக்கு அடுத்த மாதம் கடந்து வருவார் என்று சொன்னால் அது என்னை பொறுத்தவரை அது ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அடுத்த மாதம் கடந்து வரப்போகிறவர் என்னை வந்து சந்திக்க போகிறார், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறார் என்று சொல்லப்பட்டால், அதை நான் நம்பினால், I will be waiting for that. I will be hoping for his coming. ஒரு எதிர்பார்ப்போடு அவர் வருகைக்காக நான் காத்திருப்பேன். ஒரு சாதாரண தேச தலைவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் நான் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக மாறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. I am going to get something when he is coming. என்னோடு வாசித்துக் கொள்ளுங்கள். யோவானுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில் அங்கு சொல்லப்படுகிறது, I will come again and receive you to myself, that where I am there you may be also. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். என்ன சொல்றாரு? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் இருக்கிறது அங்க. ஆனால் நான் இங்கே வாரேன், வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், தம்பி தங்கச்சி சகோதரன் சகோதரியை நான் ஒன்று இங்கேருந்து எடுத்துட்டு நான் இருக்கக்கூடிய இடத்துல ஐ ஜஸ்ட் கோயிங் டு கீப் யூ. வாட் அ பிளஸட் ஹோப் வி ஹேவ். கண்ணீர் இல்லாத ஒரு தேசம், மரணம் இல்லாத ஒரு தேசம், கவலை இல்லாத ஒரு தேசம், என் நேசரை, நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற நேசரை அனுதினமும் நான் தரிசித்து வாழ்கிற ஒரு தேசம், அருமையான ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு என்னையும் உங்களை அழைத்து செல்வதற்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். Now that event has become a hope for me because the deliverance that I am going to get out of that. ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லி நகரத்தில் ஒரு மனிதன், ஒரு இளம் வாலிபன், 17 வயது வாலிபன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு கடவுள் நம்பிக்கையற்று காணப்பட்ட அந்த மனிதன் தான் உயிரை மாய்த்து கொள்வதற்காக தற்கொலை முயற்சி எடுத்து தோற்று போய் மருத்துவமனையில் காணப்பட்டார். அந்த வாலிபனை ஒரு சுவிசேஷகர் சந்தித்து அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேதாகமத்தை, ஒரு புதிய ஏற்பாடை அவர் கையில் கொடுக்குறார். நம்பிக்கையற்று இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? வேதாகமத்தை புரட்டி பார்க்கின்ற வேளையில் அவருடைய பார்வைக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து அது பிற்பகுதியில் காணப்பட்ட ஒரு காரியம் அவரை மிகவும் அந்த வாலிபனை யோசிக்க செய்தது. அந்த வசனம் என்னவென்றால், பிகாஸ் ஐ லீவ் யூ வில் ஆல்சோ லீவ். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். இந்த வசனம் அந்த மனிதனை உற்சாகப்படுத்தியது. எழும்பி வந்தார், ஒரு ஊழியக்காரனாக மாறினார், அதிகம் கற்றுக்கொண்டார், அதிக காரியங்களை கற்றுக்கொண்டு இந்த மனிதன் தேசம் முழுவதும் பல தேசங்களுக்கு, சொல்லப்போனால் அவர் ஒரு வெளிநாட்டில் சஞ்சரித்தார், பல நாடுகளுக்கு கடந்து சென்று தேவ வசனத்தை பல தலைவர்களுக்கு, தேச தலைவர்களுக்கு முன்பாக மிகவும் தைரியமாக பிரசங்கித்து, நாம் நன்கு அறிந்திருக்கிறபடி 3 நாட்கள் முன்பாக அந்த மனிதன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரதர் ரவி சக்காரியஸ். ஒரே ஒரு வசனம், அந்த வசனம் என்ன சொல்லிச்சுன்னா, பிகாஸ் ஐ லீவ் யூ வில் ஆல்சோ லீவ். So now let me come and ask you a question. Because I live you will also live. Is Christ dead? இயேசு கிறிஸ்து இந்த மரித்திருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார்ல. அப்போ ரவி சக்கரியஸ் உயிரோடு இருக்கிறாரா, இறந்து போனாரா? I just giving an example. He is in rest. Of course, இந்த உலகத்தில் நாம் அவரை காண முடியாது. But he is in the other shore. அந்த தேவ மனிதன் அவர் நம்ப பண்ணின வசனம், தேவன் அவரை நம்ப பண்ணின வசனம், நீ பிழைத்திருப்பாய் என்று சொன்னால் அது பொய்யாகாது. That is not going to become a lie. Yes, he is alive.
பட் ஆன் தி அதர் ஷோர், மறுக்கரையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சகோதர சகோதரியே, நண்பரே, ஒருவேளை உனக்கு பிரியமானவர்களை இழந்து போய் தவிப்போடு கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தாவீது சொன்னது போல, இங்க இல்ல அங்க போய் நான் பார்ப்பேன். எஸ், that is the hope. The people who have left us on this side of the shore, but they are on the other shore. They have gone before us. நமக்கு முன்பாக அவர்கள் கடந்து போயிருக்கிறார்களே அல்லாமல் அவர் அழிந்தோ ஒளிந்தோ போகவில்லை. இதுதான் நித்திய நம்பிக்கை அல்ல, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை. It's not an eternal hope, it's a hope about the eternity. சரியா? அதனால தான் மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு காரியம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அருமையான சகோதரனே சகோதரியே, மார்த்தாளை பார்த்து இயேசு கேட்டது போல உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் இந்த நாளில் கேட்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசம், நம்பிக்கை. மறுபடியும் நாம் உயிரோடு என் நேசரோடு எழுந்து இப்பொழுது நித்திரை அடைந்தவர்களை நான் காண்பேன் என்பது என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை. அடுத்ததாக நான் முடிக்க போகும் ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து செல்ல போகிறேன். எப்படி இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் முடிந்து போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் நம்பிக்கை ரெண்டு காரியங்களும் நான் சொன்னது, காணப்படாதவைகள் மேலே நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் நம்புகிறது இல்லையா? வசனம் என்ன சொல்கிறது என்றால், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? Hope that is seen is not hope, for why does one still hope for what he sees? காண்கிறதே மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஒரு உதாரணமாக, ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போயிட்டேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறேன், சந்தோஷமாக போய் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவே நான் இப்போ விசுவாசிக்கிறேன், நான் பார்த்துட்டேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? பரவாயில்ல ஜெயதேஷ், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லியிருப்பார். அடுத்த தடவை நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவே நான் விசுவாசிக்கிறேன், அவங்க பார்த்தது நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? பேசாமல் இவனை பூமிக்கு திரும்ப அனுப்பிடுவோம், அவன் அங்கே போய் விசுவாசத்தை படிச்சுட்டு இங்கே வரட்டு. ஒருவேளை இது நகைச்சுவையாக காணப்பட்டாலும் அதில் ஒரு சத்தியம் உண்டு. விசுவாசம் நம்பிக்கை இரண்டும் நான் வாழ்கிற இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். விசுவாசம் என்பது நான் பரலோகத்துக்கு போன பிறகு நான் விசுவாசிப்பேன் என்றால் நான் பரலோகத்துக்கு நான் போக முடியாது. Thus, illustration what I gave will not happen because I had no faith. எனக்கு விசுவாசம் நம்பிக்கை, if I want to exercise hope and faith, then it is now before I take my last breath here in this earth. இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போவதற்கு முன்பாக நான் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நான் செய்யாவிட்டால், அல்லாவிட்டால் என் வாழ்க்கையை பிரதிபலிக்க விட்டால், அது விசுவாசமும் நம்பிக்கை எனக்கு காணப்படாவிட்டால் அப்பிரயோஜனமற்ற ஒரு காரியமாக என் வாழ்க்கை மாறி போய்விடும். கடைசியாக, love supremacy. Faith is going to stop. Hope is going to stop. And I see him. நான் அவரை பார்க்கிற வேளை இனி எனக்கு நம்பிக்கை அவரை நம்புறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He is with me. I'm going to be with him forever. I don't have to think about faith because I have seen him. I don't have to hope because I have realized what I hoped for. நான் எதை நம்பிக்கொண்டிருந்தேன், எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன். That's the end of the hope. But love is going to exist. Why love is going to exist? Because love is something that is seen in God. விசுவாசத்தை தேவனிடத்தில் நீ எதிர்பார்க்க முடியாது. நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் எதிர்காலத்தை அறிந்தவர், ஃபோர் நாலேஜ் அவருக்கு உண்டு. தீர்க்கதரிசனம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவேளை உலகத்தில் இருக்கும்போது தீர்க்கதரிசிகளுடைய காரியங்களை அவர் செய்தாலும் கடைசி காலத்தில் தன் திருக்குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்படுகிறது. பழைய காலங்களில் பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக செப்பின தேவன் கடைசி காலத்தில் திருக்குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். He did the job of a prophet.
But he is not a prophet like the other prophets because he knew everything. எப்போ நடக்கும்னு தெரியும், எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபாஷை தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவு தேவையில்லை. அவர் பூரண அறிவுள்ளவர். நமக்குள்ள அந்த பூமிக்குள்ள அந்த குறைவுள்ள அறிவு அவருக்கு தேவைப்படல. இயேசு கிறிஸ்துவுக்கு எது தேவையில்லை? அந்த பட்டியலில் காணப்பட்ட 6 காரியங்களில் அன்பு மட்டும்தான் இயேசுவிடத்தில் காணப்பட்டது. யோவானுடைய புஸ்தகங்கள் நிருபங்களில் வருகின்ற வேளையில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற வேளையில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். It is his thing. அந்த அன்பை குறித்து சொல்கிற வேளையில் அந்த அன்பு இன்றோ நேற்றோ வந்த ஒரு காரியம் அல்ல. அனாதி சிநேகம் என்று எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி everlasting love, it was there right from the beginning என்று சொல்ல முடியாது. right from the eternity to eternity he is love. Not he was love, he will be love. He is love. Every moment of the history, every day ன்னு சொல்ல முடியாது, எனி டைம் சொல்ல முடியாது இல்லையா? இட்டர்னிட்டி, நித்தியமாக அநாதி ஸ்நேகம், நித்தியமான ஒரு ஸ்நேகம், என் தேவனுடைய ஸ்நேகம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இதை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவ ஜனமே, ஒரு நேரம் நம்ம ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்திக்கலாம். என்னுடைய விசுவாசம், நம்பிக்கை, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால், எனக்கு பலவிதமான தீர்க்க தரிசன வரங்கள் இருக்குது என்று என் பேருக்கு பின்னால் நான் போட்டுக்கிட்டு நடந்தாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. நேசிக்க நீ ஆயத்தமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு இணையான ஒரு காரியம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக. Are you ready to walk the second mile? Second mile will be drawn only by love. Second mile you cannot walk for self. சுயநலத்துக்காகவோ ஏதோ ஒரு பொருளை அடைவதற்காக உன்னால் அந்த 2வது மைலை நடக்க முடியாது. அருமையான சகோதரர் சகோதரி, உன் இருதயத்தில் அன்பு ஆண்டால் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியார் நமக்காக அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரால் அந்த தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் முற்றப்படாவிட்டால் இந்த அன்பு சாத்தியமில்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவ அன்பு ஒருவேளை என்னுடைய வாழ்விலும் என் வாழ்விலும் காணப்படாவிட்டால், அந்த பரிசுத்தாவி அருளப்படாமல் நாம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது என்றால் இந்த நாளில் நான் தேவனிடத்தில் கேட்போம். பரிசுத்தாவியானவர் கொடுக்காமல் இருப்பார். நிச்சயமாக பரிசுத்தாவியானவர் நமக்குள் கடந்து வருவார். அவர் வந்தது உனக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வருவதற்காகவே அவர் வந்திருக்கிறார். இந்த பூமியில் அவர் கடந்து வந்த ஒரே நோக்கம் என்னை ஆற்றி தேற்றுவதற்காக, என்னை அந்த அக்கறைக்கு பரலோக ராஜ்யத்தில் என்னை கொண்டு சேர்ப்பதற்காக. தேவனுடைய 2ஆம் வருகை வருகிற போது பாத்திரவான்களாக நாம் காணப்படுவதற்காக இயேசு சொல்கிறார், பாத்திரவான்களாக காணப்படுவதற்காக விழித்திருந்து ஜெபியுங்கள். இப்போ ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனே, இயேசு சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, அன்புடைய சுப்ரீமசி, அன்பு பிரதானமானது என்பதை ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, வரங்களை நாடி ஆண்டவரே, எங்களுடைய சுயத்துக்காக, சுய பெருமைக்காக நாங்கள் வரங்களை தேடி ஒருவேளை ஓடிக்கொண்டிருந்தால் இந்த நாளில் நாங்கள் அதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே, அன்பை மாத்திரம் நாங்கள் நாட எங்களுக்கு நீர் பலன் தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு என்ன வரம் தேவை என்பதை, என்னுடைய பிரயோஜனத்துக்கு என்று ஆண்டவரே நீர் எந்த வரத்தை தர வேண்டும் என்று நீர் தருவீர் என்று நான் வேத வசனத்தில் வாசித்திருக்கிறபடி ஆண்டவரே, I just give myself totally to you, Lord. I surrender myself. என்னை முழுமதையாக நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. இன்னும் ஆழமாக அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்ட ஆண்டவரே, அதன் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே, அதன் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே, பவுல் சொன்னது போல் அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள அவர்களும் முயற்சிக்க பரிசுத்த ஆவியானவரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.